வணக்கம். இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிடக்கூடிய வானிலை முன்னறிவிப்பு 2025 மே 1 வியாழக்கிழமை மதியம் 12:45 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்திய வானிலை ஆய்வறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேர வானிலை தொகுப்பு. மழை நிலவரம். தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வடதமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் கிளன் மார்க்கன் நீலகிரி 3 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், நீலகிரி மாவட்டம் பார்வுட், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரைப்பள்ளை அணை 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தலா 1 சென்டிமீட்டர். அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 40.5 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. 40 என்பது அதாவது 38னா 100, 39 102, 40 என்றால் 104, 105 டிகிரி பதிவாயிருக்கு வேலூரில். இதற்கு மேல் போகாது. இதே வெப்பமோ அல்லது இதற்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும். நாம் இது எதிர்பார்த்த ஒன்று தான். இதற்கு மேல் போகாது. குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தில் 23.5 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. 23 குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. எங்கே அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 1 முதல் 2 டிகிரி அதிகமாக இருக்குது. ஏனைய தமிழக, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. அடுத்தபடியாக தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37லேருந்து 41 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு. 41 இல்லை, 40.5 வேலூரில். ஆக வட தமிழக உள்பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் 37லேருந்து 40.5 இருக்குது. தென் தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் 36லேருந்து 38. 38 என்பது 100 டிகிரி, 36 என்பது அதாவது 37 என்பது 98.6, 36 என்பது 96.8 ஃபாரன்ஹீட்டில். அவ்வளோதான் பதிவாகிருக்கு உள் தென் மாவட்ட சமவெளி பகுதிகளில். தென் தமிழக கடலோர பகுதிகளில் 33லேருந்து 35 தான் பதிவாகிருக்கு. ரொம்ப கம்மி வைப்போம். வட கடலோர பகுதிகள் புதுச்சேரியில் 35லேருந்து 36, அதுவும் ரொம்ப கம்மி தான். மலைப்பகுதிகளில் 21லேருந்து 28. அப்போ எங்கே அதிகமானுச்சு? இந்த வேலூரை தவிர பெரிய இடத்துல, வேலூர், திருச்சி இந்த பகுதியை தவிர பெரிய அளவு மழை வெப்பநிலை உயரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருந்தது கரூர் மாவட்டத்தில். இயல்பான அளவு இயல்பை விட மிக அதிகம் கரூர் மாவட்டம், இயல்பை விட அதிகம் நீலகிரி மாவட்டம். மீத எல்லா மாவட்டங்கள்லேயும் இயல்பான நிலையே வெப்பநிலை பதிவாகி இருந்துச்சு. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப நாளாக இதே தான். தென்னிந்திய பகுதியின் மேல், தென்னிந்திய பகுதிக்கு மேல் வளிமண்டலத்தோட கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் மே 1 தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 3 அதே தான். ஆனால் அதில் காற்றை பற்றி தெரிவிக்கலை. தமிழகத்தில், புதுச்சேரியில் லேசான ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. 4 5 அதே தான். தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. 6 7 அதே தான். தமிழகம், புதுச்சேரியில், காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது 4 ஒரு சில இடங்களாக மாறும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில்
இன்று 1/5/2025 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 29 ஒட்டி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மழையை பற்றி எதுவும் சொல்லலை. அடுத்தபடியாக 2ஆம் தேதியும் மழையை பற்றி எதுவும் சொல்லலை. வெப்பநிலையை பற்றி மட்டும் சொல்லியிருக்கு. 37-38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகபட்சமும் குறைந்தபட்சம் 29 டிகிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 1ஆம் தேதி 2ஆம் தேதி எதுவும் இல்லை. 3ஆம் தேதி 4ஆம் தேதி நம்ம சொன்னது தான். தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று 45-50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னோம்னா தெற்கு திசை காற்று, அதுதான் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அதிகரிக்கும்னு சொன்னோமா, அதுதான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இப்போது மன்னார் வளைகுடாவில் வைகாசி சித்திரை மாதம் வீசக்கூடிய காற்றுன்னு சொல்லியிருக்கோம், அதே தான். அடுத்தபடியாக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 61 மில்லிமீட்டர், பெய்திருக்கிற மழைப்பொழிவு 106 மில்லிமீட்டர், மொத்தம் 74% கூடுதல் மழைப்பொழிவு, 74% கூடுதல் மழை பொழிந்திருக்கு. இதில் அதிகபட்ச மழைப்பொழிவு ரொம்ப அதிகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் 217% கூடுதல், சென்னையில் 256% கூடுதல், கடலூரில் 170% கூடுதல், தருமபுரியில் 3% குறைஞ்சிருக்குங்க. இப்போது தருமபுரி மாவட்டத்தில் 3% குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 307% கூடுதல், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 32% குறைவு. அடுத்தபடியாக காரைக்காலில் 148% கூடுதல், மயிலாடுதுறையில் 140% கூடுதல், நாகப்பட்டினத்தில் 121% கூடுதல், ராமநாதபுரத்தில் 125% கூடுதல், ராணிப்பேட்டையில் 69% குறைவு. திருப்பத்தூரில் சராசரி பெய்ய வேண்டிய மழை பொழிந்திருக்கு. 41.5 பெய்யணும், 41.4 பெஞ்சிருக்கு. அடுத்த திருவாரூரில் 269% கூடுதல் மழை பொழிந்திருக்கு. விழுப்புரத்தில் 123% கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. இன்னும் நிறைய இடங்களில் விருதுநகரில் 72% கூடுதல், வேலூரில் சராசரி மழை பொழிந்திருக்கு. அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி 29% கூடுதல், தூத்துக்குடியில் 83% கூடுதல், அடுத்தபடியாக திருவண்ணாமலை 42% கூடுதல், திருவள்ளூரில் 45% கூடுதல், திருப்பூர் 74% கூடுதல், திருநெல்வேலி 186% கூடுதல், தேனி 39% கூடுதல், தஞ்சாவூர் 165% கூடுதல், தென்காசி 47% கூடுதல், சிவகங்கை 91% கூடுதல், சேலம் 8% தான் கூடுதல், அடுத்தபடியாக புதுக்கோட்டை 98% கூடுதல், புதுச்சேரி 45% கூடுதல், பெரம்பலூர் 33% கூடுதல், நீலகிரி 60% கூடுதல், நாமக்கல் 30% கூடுதல், அடுத்தபடியாக மதுரை 52% கூடுதல், கிருஷ்ணகிரி 32% கூடுதல், கரூர் 80% கூடுதல், அடுத்தபடியாக கன்னியாகுமரி 90% கூடுதல், இப்படி திண்டுக்கல் 35% கூடுதல், அடுத்தபடியாக கோயம்புத்தூர் 73% கூடுதல், செங்கல்பட்டு 46% கூடுதல். இதுதான் மார்ச் 1 மே 1 வரைக்கும் 2 மாதத்தில் பெய்த மழை. தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழை 61 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 106 மில்லிமீட்டர், 74% கூடுதல். இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை அறிக்கை. நன்றி.